ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவோட பாஸ்ட் லைஃபை காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட லவ்வரையும் காமிக்கிறாங்க. இவங்க தான் அந்த கல்வித்துறை அமைச்சரோட பொண்ணு. இவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள டிராப் பண்றதுக்காக ஹீரோவும் அவங்கள அந்த ஸ்கூல் வரைக்கும் கொண்டு போய் விடுறாங்க. அப்போ அந்த ஸ்கூலுக்குள்ள சில பசங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து இவங்களும் கண்டிக்கிறாங்க. அப்ப ஹீரோ, நீ எதுக்கு இதெல்லாம் கண்டுக்கிற? இப்ப இருக்க பசங்களாம் ரொம்பவே மோசம், அவங்கள அப்படியே விட்டுருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவங்களும், இங்க பாரு, நான் ஒரு டீச்சரே பசங்களை கண்டிக்கலன்னா வேற யார் அவங்களை கண்டிப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இதையும் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ சோகமா நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட லவ்வரை, அவங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு பையனை கொலை பண்ணிட்டான். அந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா அந்த பையன், நான் அந்த மிஸ் ஒன் சைடா லவ் பண்ணேன், ஆனா அவங்க என்னோட லவ்வ மறுத்துட்டாங்க, அதனாலதான் கோவப்பட்டு கொலை பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். இவன் மைனர்ன்றதுனால அவனுக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. இதுல கோபமான ஹீரோவும் அந்த பையனை கொல்லலான்னு சொல்லிட்டு கார்ல வேகமா அவனை நோக்கி வந்துகிட்டு இருக்க. ஹீரோவோட காரை ஒரு கார் மோதுது. அது வேற யாருமே இல்ல, கல்வித்துறை அமைச்சர் தான். ஹீரோவும் அந்த காரை விட்டு வெளியே வந்து அந்த பையனை கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த கல்வித்துறை அமைச்சரும் தடுத்து, இதனால எதுவுமே மாற போறது இல்ல, இதை என்னோட பொண்ணு விரும்ப மாட்டான்னு சொல்லிட்டு அவனை அமைதிப்படுத்தி ஹீரோ ஜின்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு, இங்க பாரு, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவனை கொல்றதுனால எதுவுமே மாற போறது இல்ல, அதை என் பொண்ணு விரும்ப மாட்டா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்வித்துறை அமைச்சரா மாறிடுவேன், அதுக்கப்புறமா இந்த மாதிரி தப்பு பண்ற பசங்களை நம்ம நல்வழிப்படுத்தியே ஆகணும். இப்ப இருக்க பசங்க ரொம்ப மோசமான வழியில போயிட்டு இருக்காங்க, அவங்கள கண்டிப்பா திருத்தியே ஆகணும், அதுதான் என்னோட பொண்ணுக்கு நான் கொடுக்குற இறுதி மரியாதையா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த டிவிஷன்ல நீயும் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சீனை கட் பண்ணி இப்ப பிரசன்ட காமிக்கிறாங்க. அதுல அந்த கல்வித்துறை ஆரம்பிச்ச அந்த புது அமைப்புல ஒரு டீச்சரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவரை பத்தி யூரின்ற ஒரு பொண்ணு தப்பா சோசியல் மீடியால ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுனால இவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரியே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இதை பத்தி நம்ம என்னன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த கேஸ அந்த டிபார்ட்மெண்ட் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த யூரின்ற பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சோசியல் மீடியால 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்ப இருக்க பசங்க எல்லாம் சோசியல் மீடியால ரொம்பவே அடிக்டா இருக்காங்க. இந்த மாதிரி பசங்க ரொம்ப ஆபத்தானவங்க, இவங்க கிட்ட தள்ளியே இருக்கணும்னு பாங்க சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்ற பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. அதுல அந்த யூரின்ற பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமான சோசியல் மீடியா அடிக்ட், எப்பவுமே போனை நோண்டிக்கிட்டே இருப்பா, கிளாஸ் ரூம்ல கூட போனை நோண்டிக்கிட்டே இருப்பா. ஒரு தடவை பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு போன் நோண்டிட்டு இருக்க. அந்த கிளாஸ் ரூம்ல இருந்த டீச்சரும், இங்க பாருமா, பாடம் நடத்தும் போது போன் நோண்டாதன்னு சொல்லிட்டு அந்த போனை புடுங்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்களும் ஸ்டாஃப் ரூமுக்கு வராங்க. அப்போ இன்னொரு டீச்சர், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களை பத்தி ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டீச்சரும் என்னன்னு தெரியாம போன் எடுத்து பார்த்தா இவங்க ஒரு பொண்ணோட முடியை கட் பண்ணி டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. இதை அந்த யூரி தான் அப்லோட் பண்ணிருப்பா. அதுக்கு அந்த டீச்சரும், நான் எதுவுமே தப்பா பண்ணல, அந்த பொண்ணு முடியல பபுல்கம் முட்டிட்டு இருந்துச்சு, அதைத்தான் நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு டீச்சரும் இந்த டீச்சர் கிட்ட வந்து, இதே மாதிரிதான் போன வருஷம் ஒரு டீச்சரை பத்தி தப்பா வீடியோ போட்டு அதை வைரல் ஆக்கினாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் பக்கத்துல இருந்து இன்னொரு டீச்சரும் கேட்டுட்டு இருக்காரு. அவரு பேரு கோ. அவரும் அந்த போனை புடுங்கின டீச்சர் கிட்ட, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா அந்த யூரிய கூப்பிட்டு வச்சு, இங்க பாருமா, இந்த மாதிரி கிளாஸ் பீரியட்ல போன் நோன்றது ரொம்பவே தப்பு, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட போனை வாங்கினதுக்காக அந்த டீச்சரை பத்தி தப்பா வீடியோ போட்டிருக்கல, அதை தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுன்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்த யூரியும் தன்னோட ட்ரெஸ் கிழிச்சிட்டு அந்த டீச்சர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்ற மாதிரி வீடியோ போடுறா. அதுவும் வைரலாக இந்த கோவோட பேரே கெட்டு போகுது. அந்த கோவை பாக்குறதுக்காகவே நிறைய இன்ஃபுளுசர்ஸ் அந்த ஸ்கூலுக்குள்ள வந்து அவரை வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பொதுமக்கள் அவர் அடிக்கிறதுக்காகவே அந்த ஸ்கூலுக்கு வராங்க. இதெல்லாம் பார்த்து நொந்து போன அந்த டீச்சரும், எனக்கு இந்த வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டே சூசைடும் பண்ணிக்கிறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல அவரோட ஃபியூனரல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்க. அவரோட ஃபியூனரலுக்கு நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து அவர் தப்பானவர்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த போனை புடுங்கின டீச்சர், அவங்க பேரு ஜங்கு, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த டீச்சர் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாருன்னு. அவங்களும் அந்த யூரின்ற பொண்ணு கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நீ பண்றது ரொம்பவே தப்பு, அந்த டீச்சரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு, நீ போய் பேசினேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடியோ போட்டு மன்னிப்பு கேளுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் வீடியோ போட்டு பயங்கரமா அழுகுறா. அந்த கோல்டு டீச்சர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு, அது பொய்ன்னு வீடியோ போடுன்னு என்ன இந்த டீச்சர் மிரட்டிட்டு இருக்காங்கன்னு இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டு அப்லோட் பண்றா. அதுவும் பயங்கரமா வைரல் ஆகுது. இந்த விஷயம் பிரின்சிபல் காதுக்கு போகுது. அவரும் இந்த பொண்ணை பார்த்து பயப்படுறாரு. இங்க பாருமா, உனக்கும் அந்த டீச்சருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா அந்த டீச்சர் கூட கொஞ்சம் சமாதானமா போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு இந்த யூரியும், சரி நான் அதை பண்றேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த டீச்சர் என் கிளாஸுக்கு ஒரே ஒரு பாடம் நடத்த மட்டும்தான் வராங்க, அவங்களே என்னோட கிளாஸ் டீச்சரா போட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பிரின்சிபலும் அந்த பொண்ணுக்கு பயந்து இவ சொன்ன விஷயத்துக்கு சரின்னு ஒத்துக்கிறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல
அந்த யூரின்ற டீச்சர் தான் அந்த பொண்ணோட கிளாஸ் ரூமுக்கு கிளாஸ் டீச்சரா போறாங்க. அங்க போயிட்டு பாடம் நடத்தலன்னு பார்த்தா அங்க இருக்க எல்லா பசங்களுமே போனை தான் நோண்டிட்டு இருக்காங்க. இந்த டீச்சராலையும் வேற எதுவுமே கேட்க முடியாது. அப்படி கேட்டாலும் இந்த டீச்சரை பத்தியே தப்பா வீடியோ போட்டு இவங்க பேரை டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதனால பயந்து எதுவுமே பண்ண முடியாம இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கல்வித்துறை அமைச்சரோட ஆபீஸ் தான் காமிக்கிறாங்க. அங்க இந்த யூரியோட கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாங்கும் இந்த பொண்ணுக்கு எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்ம இந்த பொண்ணோட கேஸை விட்டு தள்ளி நிக்கிறதா நமக்கு நல்லது, இல்லாட்டி பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ ஜின்னும் பிரச்சனையை பத்திலாம் நீ கவலைப்படாத, அதை கல்வித்துறை அமைச்சர் பார்த்துப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சீனை கட் பண்ணா அந்த யூரியோட கிளாஸ் ரூம் தான் காமிக்கிறாங்க. அங்க அந்த டீச்சர் ஜங்கும் உள்ள வர அவங்க கூட இன்னொரு டீச்சரும் வராங்க. அந்த டீச்சரும் தன்னை ஹான்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்ப அந்த ஜங்கும் நான் பாடம் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மத்த பசங்க அதை எதையுமே கண்டுக்காம போன் நோண்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஹானும் நீங்க பாடம் எடுக்க போறீங்க, ஆனா இங்க இருக்க எந்த பசங்களுமே கவனிக்கிற மாதிரி தெரியல, எல்லாரும் போனை என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பசங்க யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. இந்த டீச்சர் ஹானும் அந்த யூரி கிட்ட போயிட்டு போனை கொடுன்னு கேட்க, அதுக்கு அந்த யூரியும் எனக்கு போன் யூஸ் பண்ண ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கு, பிரின்சிபலே என்ன போனை யூஸ் பண்ண அலோவ் பண்றாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு ஹானும் ஒழுங்கு மரியாதையா போனை என்கிட்ட கொடுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணும் போன்ல லைவ் ஆன் பண்ணிருப்பா போல, நீங்களே என்னோட ஃபேன்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த போனை திருப்பி காமிக்க லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹானும் கடுப்புல அந்த மொபைல காலையிலே உதைச்சு ஏர்ல பறக்கும் போது பட்டுன்னு உதைக்க அந்த போனு செவுத்துல பட்டு படார்னு உடையுது. இதுக்கப்புறமா அந்த ஹானும் தன்னை மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு, நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்த டீச்சர், அது மட்டும் இல்லாம நான் அந்த கல்வித்துறை அமைச்சர் ஆரம்பிச்ச அந்த புது அமைப்புல இருந்து தான் வந்திருக்கேன், இனிமே இந்த ஸ்கூலே அந்த அமைப்போட கண்ட்ரோல்ல தான் இருக்கும், இனிமே எல்லாருமே ஒழுக்கமா படிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஸ்கூலோட ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இனிமே இந்த ஸ்கூல் அந்த கல்வித்துறை அமைச்சர் ஆரம்பிச்ச புது அமைப்போட கண்ட்ரோல்ல தான் இருக்கும், இந்த ஸ்கூலை சுத்தி நிறைய கேமராஸ் பிக்ஸ் பண்ணியாச்சு, இனிமே பசங்களாம் ஒழுங்கா படிக்கணும்ன்ற மாதிரி அதுல அலர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ ஜின்ன காமிக்கிறாங்க. அவரும் அந்த ஸ்கூலுக்கு தான் வராரு. அவர் நேரா அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு, இந்த ஸ்கூலோட பசங்களால நீங்க யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதை எழுதி கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுப்போம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா டீச்சருமே பயந்து எதுவுமே பேசாம இருக்காங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கூட இந்த ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா ஜின்னும் அந்த ஸ்கூலோட கேன்டீனுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த கேன்டீன்ல தான் அந்த ஸ்கூலோட பசங்களை வாட்ச் பண்றதுக்காக பாங்கும் வேலைக்கு சேர்ந்திருப்பான். அந்த கேன்டீனுக்கு அந்த ஹானும் வர பாங் ஹான் இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இதுக்கப்புறமா ஹீரோவும் அந்த ஹானை பார்த்து, இங்க பாரு இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களுமே ரொம்ப தெளிவானவங்க, ஆனா ரொம்ப தப்பான வழியில போயிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நீ எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு, இந்த மாதிரி சைக்கோ பசங்களை சமாளிக்கிறதுக்காக தான் உன்ன மாதிரி ஒரு சைக்கோவா நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், நீ அந்த பசங்களை எப்படி வேணாலும் டார்ச்சர் பண்ண, ஆனா அந்த பசங்களை கொன்றாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஜின்னும் அந்த கேன்டீனை விட்டு போக அந்த ஹான் பாங்க பார்த்து, இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ரொம்ப ஆபத்தான இடம் எதுன்னு உனக்கு தெரியுமா, அது இந்த கேன்டீன் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பாங்குக்கும் ஒன்னும் புரியல. ஹானும் நீ இன்னும் குழந்தை பையனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேன்டீனை விட்டு கிளம்பி போக கொஞ்ச நேரத்துல பிரேக் விட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் கும்பலா அந்த கேன்டீனுக்குள்ள வந்து அங்க இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காசு கூட கொடுக்காம அங்க இருக்க எல்லா பொருளையும் எடுத்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுல பாங்க வேற இடிச்சு கீழே தள்ளி நசுக்கிட்டு இருக்காங்க. இவனும் அந்த பசங்களை சமாளிக்க முடியாம காசை கொடுத்துட்டு சாப்பிடுங்கடான்ற மாதிரி அலறிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல யூரியோட கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க. அந்த கிளாஸ் ரூம்குள்ள டீச்சர் ஜங்கும் அந்த ஹானும் உள்ள வராங்க. அப்போ கிளாஸ் பீரியட்ல முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. ஹானும் அங்க இருக்க எல்லா பசங்களையும் தடுத்து நிறுத்தி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்கூலை சுத்தம் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி சொல்ல, யூரியும் நாங்க யாருமே இந்த கிளாஸ் ரூம் சுத்தப்படுத்தினது கிடையாது, எங்களுக்கு பதிலா எங்க டீச்சர் தான் இந்த கிளாஸ் ரூம் கிளீன் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த டீச்சர் ஜங்கும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்ப ஹானும் அந்த யூரியோட சட்டையை பிடிச்சு, இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் எல்லாமே மாறிடுச்சு, ஒழுங்கு மரியாதையா கிளீன் பண்ணிட்டு போன அந்த பொண்ணை மிரட்ட, அந்த பொண்ணை மிரட்டினதை பார்த்து மத்த பசங்களும் அந்த கிளாஸ் ரூம் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா அந்த டீச்சர் ஜங்கும் ஹான் கிட்ட, இங்க பாருங்க நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க, இது மட்டும் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும் சொல்லிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அந்த யூரியோட ஃப்ரெண்டு தான். இந்த பொண்ணு சோஷியல் மீடியால அந்த வீடியோ அப்லோட் பண்ணி, இதுக்கு முன்னாடி இறந்து போன கோவன்ற டீச்சர் யூரியால தான் இறந்தாங்கன்னு சொல்லி ஃப்ரேம் பண்றதுக்காக இந்த அமைப்பை சேர்ந்தவங்கள ஜங்குன்ற டீச்சர் வர வச்சாங்கன்னு பொய்யா ஒரு போஸ்டர் போட்டுட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கல்வித்துறை அமைச்சரோட ஆபீஸை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோ கிட்ட அந்த ஹானும் அந்த டீச்சரை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அந்த டீச்சர் ஜங்கு ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஜின்னும் அந்த டீச்சர் கிட்ட நான் பேசுறேன், நீ அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தன்னோட சோஷியல் மீடியால டீச்சர்ஸை பத்தி தப்பா அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸையும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, ஹானும் வாங்க பார்த்துட்டு, இங்க பாரு நான் உன்னை விட சீனியர் ஆபீசர், இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னு உனக்கு தெளிவா புரிஞ்சதுல, அந்த வேலையை நீயே பாத்துன்னு சொல்லிட்டு ஹானும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. பாங்கு நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் கலெக்ட்
பண்ணி காலையில ஹான் கிட்ட கொடுத்தா ஹானும் கோவமா அந்த கிளாஸ் ரூம்குள்ள வந்து, இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே இங்க இருக்க டீச்சர்ஸை பத்தி ரொம்ப தப்பா சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருக்கீங்க. இனிமே இதை நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு அங்க இருந்த ஒரு பொண்ணும், நாங்க டீச்சர்ஸை பத்தி தப்பா போஸ்ட் போட்டோம், சரி அதை கலெக்ட் பண்ண உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டு ஆனும், எங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க இனிமே இந்த மாதிரி தப்பான வேலைகளை பாத்தீங்கன்னா உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படி தப்பா போஸ்ட் போட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே கிரவுண்ட்ல பனிஷ்மெண்ட் கொடுத்து ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஸ்கூல் முடிஞ்ச அந்த கிளாஸ் பசங்களும் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த அமைப்பை சேர்ந்தவங்களை யாரு வர வச்சிருப்பான்னு சொல்லி பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க டீச்சர்ஸ் தான் தன்னோட பாதுகாப்புக்காக வர வச்சாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுல ஒரு பொண்ணு, இல்ல எனக்கு இன்னும் டீச்சர்ஸ் வர வச்ச மாதிரி எனக்கு தெரியல, நம்ம கிளாஸ் டீச்சர் கோ இறந்து போனார்ல அவரை பத்தி விசாரிக்கதான் இவங்க வந்திருப்பாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அவர் ரொம்ப நல்லவர், அவர் தப்பு பண்ணாருன்றத நீங்க பாத்தீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இந்த பசங்களும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு பின்னாடி அந்த யூரியும் வந்து நிக்கிறா. நீ என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க இந்த பொண்ணும் பயத்துல எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கா. அப்ப அந்த யூரி, இந்த அமைப்பை சேர்ந்தவங்க கொஞ்ச நாள்ல இந்த ஸ்கூலை விட்டு போயிடுவாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டீச்சர் ஜங்க தான் காமிக்கிறாங்க. அந்த டீச்சர் அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இவங்களை பத்தி ரொம்ப தப்பான போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க, இவங்க ரொம்ப மோசமானவங்க, இவங்களுக்கு நிறைய பேர் கூட தொடர்பு இருக்குன்ற மாதிரி தப்பா போட்டிருக்க. இதுல மன உளைச்சலான அந்த டீச்சரும் இந்த வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு பிரைவேட் டியூட்டரா போகிறதுக்காக நிறைய இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்படி அவங்க போற எல்லா இடத்துலயுமே இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பசங்க எல்லாருமே இவங்களை பத்தி போட்ட போஸ்ட் எல்லாம் வைரல் ஆயிருக்கு. அங்க இருக்கவங்களும் உங்க ஸ்கூல்ல இருக்க மாதிரியே இந்த ஸ்கூல்லயும் ரொம்ப மோசமான பசங்க இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லி அவங்களை அமுச்சு வைக்கிறாங்க. இவங்களும் என்ன பண்றதுனே தெரியாம தன்னோட ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த யூரியா அந்த ஸ்டாஃப் ரூம்க்கு வரா. அவ அந்த டீச்சர் கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்கா. இந்த டீச்சரும் அவளோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பயத்தோடய அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்க கேமரா இருக்கும், எங்க நம்மள ஷூட் பண்ணி போஸ்ட் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்காங்க. ஆனா அந்த யூரியா அது எதுவுமே பண்ணல. அவ டவுட் கேட்டுட்டு அந்த கிளாஸ் ரூம் விட்டு போறா. மத்த டீச்சர்ஸுமே அவளை பத்தி அதே பயத்துல தான் இருக்காங்க. இதுக்கப்புறமா கிளாஸ் ரூம்ல கூட அங்க இருக்க எல்லா பசங்களுமே ஒழுங்கா பாடத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அந்த ஹானு கவனிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா வெளியே வந்து அந்த டீச்சர் கிட்ட அந்த பசங்களும் அவங்களோட பேச்சு கேட்கறாங்க தான், ஆனா அவங்க கிட்ட எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த டீச்சரும் தன்னோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த யூரி அந்த டீச்சரை ஃபாலோ பண்ணி வந்து கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களுமே உங்களை நல்லபடியா கவனிக்கிறாங்க, அப்படின்னா நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க, எங்க கூட சேர்ந்து அந்த அமைப்பு சேர்ந்தவங்களை பத்தி ஒரே ஒரு வீடியோ மட்டும் பண்ணுங்க, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து போறா. இப்பதான் இவளோட பிளான் எல்லாமே அந்த டீச்சருக்கு புரிய வருது. இவங்களும் தன்னோட ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து அந்த பொண்ணு சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இவ சொன்னதை கம்ப்ளைண்டா எழுதி அந்த அமைப்பு கிட்ட கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கும் அவங்களுக்கு தைரியம் இல்ல. இவங்களும் தன்னோட ஸ்டாஃப் ரூமை விட்டு வெளியே வந்தா ஹீரோ அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ சின்னும் டீச்சரை தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த டீச்சரும் தன்னோட கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த யூரியும் சரி, அவ கூட இருக்க சில பொண்ணுங்களும் சரி, அவங்க போனை வச்சுக்கிட்டு பண்ற பல விஷயங்கள் எங்களுக்கு பயமா இருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த யூரி அந்த போனை வச்சுக்கிட்டு எங்களை எப்ப பார்த்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா, அதை சோசியல் மீடியால போட்டு எங்க பேரே கெடுத்துக்கிட்டு இருக்கா, அதை நினைச்சாலே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஜின்னும், நாங்க எதுக்காக இங்க வந்தோம்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. அதை கேட்ட அந்த டீச்சரும், அந்த டீச்சர் கோ இறந்ததை பத்தி விசாரிக்க தானேன்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த ஜின்னும், இல்ல நாங்க உங்களுக்காக தான் வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை நீட்டுறாங்க. என்ன நடந்திருக்கும்னா, இவங்க அந்த டீச்சர் கோவோட மரணத்தை பத்தி எல்லாம் விசாரிக்க வந்திருக்க மாட்டாங்க. கிளாஸ் ரூம்ல இந்த டீச்சர் ஜங்க யூரி மத்த பொண்ணுங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணாலும் சில பொண்ணுங்க இந்த டீச்சரை பார்த்து பாவப்பட்டிருப்பாங்க. இந்த டீச்சர் படுற அவஸ்தையை எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நேரடியா அந்த யூரியா பகச்சிக்க முடியாதுன்றதுனால அந்த சில பொண்ணுங்க மட்டும் இந்த அமைப்பு சேர்ந்தவங்களுக்கு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் ஹீரோ ஜின்னும் அந்த டீச்சர் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, என்னோட லவ்வருமே ஒரு டீச்சர் தான், அவ கிளாஸ் ரூம்ல படிக்கிற ஒரு பையனை குத்தி கொன்னுட்டான், அவ எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பா, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பயப்படக்கூடாது, அப்படி பயந்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால நல்வழிக்கு கொண்டே வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த டீச்சரை பார்த்து, இங்க பாருங்க, நாங்க உங்களுக்காக கூட வரல, நாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் வந்தோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸை நல்வழிக்கு கொண்டு வரதான் உங்க வேலை, அதனாலதான் நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட அந்த டீச்சர் ஜங்குக்கும் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்ன்ற மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டீச்சர் ஜங்கும் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு பாடம் எடுக்கலான்னு இருக்காங்க. அப்போ அந்த யூரி அந்த டீச்சர் கிட்ட, டீச்சர் நீங்க அதை பத்தி யோசிச்சீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த அமைப்பு சேர்ந்தவங்களுக்கு எதிராக ஒரு வீடியோ எடுக்கலாமான்ற மாதிரி கேட்க, அதை கேட்டு அந்த டீச்சரும் ஒரேடியா முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பாடம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போர்டுல ஒரு சில விஷயங்களை எழுதி போட்டுட்டு இதுக்கான பதில வந்து எழுதுன்னு அந்த யூரிய கூப்பிடுறாங்க. அந்த யூரிய முடியாதுன்னு மறுக்கிறா. அப்போ அந்த ஹான் மிரட்டுறதுனால அந்த போர்டு கிட்ட போய் அதை எழுதலான்னு பாக்குறா. ஆனா இவளுக்கு அந்த பதில் தெரியாது. அப்போ அந்த டீச்சர் ஜங்கும் யூரியோட கையில கம்ப எடுத்து அடிச்சுட்டு, இங்க பாருங்க, இனிமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத பத்தி எனக்கு கவலையே
வேலையே இல்ல, உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும்தான் உங்களை திருத்த முடியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த கிளாஸ் ரூம்ல இருந்த பொண்ணுங்க எல்லாருமே ஆச்சரியத்துல மிரண்டு போயிருக்காங்க. ஆனும் ஆச்சரியப்பட்டு அந்த டீச்சர் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வரும்போது கைத்தட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த யூரியை தான் காமிக்கிறாங்க. அவளும் தன்னோட வீட்டுல ரொம்பவே கோவத்துல இருக்கா. தன்னை அவமானப்படுத்தின அந்த டீச்சர் ஜங்கை எப்படியாச்சும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறா. உடனே சோசியல் மீடியாவுக்கு போயிட்டு அவங்கள பத்தி தப்பா போஸ்ட் போடலாம்னு நினைக்கும் போது அவளோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே அந்த பாங்க் ஹேக் பண்ணி இருக்கிற எல்லா போஸ்டையும் டெலிட் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் அவனே அப்லோட் பண்றான். அது அந்த யூரி அந்த டீச்சர் கோவை பத்தி தப்பா பேசிட்டு மவனை நீ செத்தடான்ற மாதிரி பேசி வச்சிருப்பா. ஆனா அதை கட் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணிருப்பா. இந்த பாங்க அவளோட போனை மொத்தமா ஹேக் பண்ணி அந்த வீடியோவை ரெக்கவர் பண்ணி அதை இவனே அப்லோட் பண்றான். இது எல்லாத்தையுமே அவளோட ஃபாலோவர்ஸ் பாத்துடுறாங்க. இவதான் தப்பு பண்ணிருக்கா, இவளால தான் அந்த டீச்சர் இறந்து போயிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவ ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவளை அன்ஃபாலோ பண்ணிடுறாங்க. இவளும் டிப்ரெஷனோட உச்சத்துக்கே போயிடுறா. அப்பதான் இவளுக்கு புரியுது இவளோட மொத்த பலமுமே இவளோட ஃபாலோவர்ஸ் தான். இவங்களே போனதுக்கு அப்புறம் இவளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத புரிஞ்சுக்கிறா. விரக்தியில இவளும் அந்த டீச்சர் ஜங்கோட வீட்டுக்கு போறா. அந்த டீச்சர் அந்த வீடியோவை பார்த்திருப்பாங்க போல. அவங்களும் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணும் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே என்ன அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, இனிமே என் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்லிட்டு அந்த டீச்சரே கத்தி எடுத்து குத்தலான்னு பாக்குறா. அந்த டீச்சரும் அவகிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அவங்கள குத்த வர வேகத்துல இந்த பொண்ணும் பால்கனில இருந்து கீழே விழ பாக்குறா. அப்போ அந்த டீச்சர் ஜங்கு தான் அவளை புடிச்சு காப்பாத்துறாங்க. இந்த பொண்ணும் அவங்க தன்னை காப்பாத்தினு கூட யோசிக்காம அந்த டீச்சரை மறுபடியும் குத்த வரா. அப்போ அந்த டீச்சரும் அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது கால் தவறி பால்கனில இருந்து கீழே விழுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ ஜின்னும் வர அவரு பால்கனில இருந்து குதிச்சு அந்த டீச்சரை புடிச்சு நேரா ஒரு கார் மேல போய் விழுறாங்க. ஜின்னு வரும்போது அந்த ஹானையும் பாங்கையும் கூட கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த ஹானை பார்த்த யூரியும் கத்தியை எடுத்து அவளை குத்தலான்னு போக ஹானும் அந்த கத்தியை பிடிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த யூரிய பால்கனில இருந்து கீழே தள்ளி விடுற மாதிரி போறா. அதுல அந்த யூரியும் பயங்கரமா பயப்பட ஹானும் இப்போ நீ பயந்தல இதே பயத்தோட இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா கீழே விழுந்தவங்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அங்க போனா ஜின்னு மயக்கத்துல இருக்காரு. அவரும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சா இவரை விட அந்த டீச்சர் தான் பயங்கரமா பயந்துருக்காங்க. என்ன காப்பாத்துறதுக்காக இப்படி குதிச்சிட்டீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஜின்னும் நான் சாகலாம் மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் தலையில இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. அவன் கூட பயப்படாம தான் இருக்கான். ஆனா அதை பார்த்து ஹான் தான் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கல்வித்துறை அமைச்சர் தான் காமிக்கிறாங்க. அவரு பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கேன். ஸ்கூல் பசங்க எல்லாருமே தன் டீச்சர் பண்ணாத ஏதாவது ஒரு தப்ப பண்ணாங்கன்னு சொல்லி பொய்யா வீடியோ போட்டாலோ இல்ல அதை பத்தி போஸ்ட் போட்டாலோ அவங்களோட அக்கௌண்ட் மொத்தமா டீஆக்டிவேட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா கார்ல போயிட்டு இருக்கும்போது அவரு தன்னோட பொண்ணோட பழைய மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் புதுசா வருது. அதை கிளிக் பண்ணா லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த லைவ்ல எதிர்க்கட்சி எம்எல்ஏ தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கல்வித்துறை அமைச்சர் இந்த புது டிவிஷனை எதுக்கு உருவாக்குனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவரோட பொண்ணை ஒரு ஸ்டூடெண்ட் கொலை பண்ணிட்டான். அந்த விரக்தியில தான் இந்த அமைப்பு உருவாக்கி இருக்காரு. இவருக்கு பர்சனலாவே ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஒரு வன்மம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அமைப்போட இன்ஸ்பெக்டர் இவரோட பொண்ணோட காதலன்ற மாதிரி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.